ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம 2021 ரிலீஸ் ஆன தி 8th நைட் படத்தோட கதையை தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட ஒரு சின்ன கிளிப்பை நான் யூடியூப்ல பார்த்தேன். அப்படி பார்த்த பிறகுதான் இந்த படத்தை பார்க்கணும்னு எனக்கு தோணுச்சு. இந்த படத்தை பார்க்க அவ்வளோ ஆர்வமா இருந்துச்சு. இந்த படத்தோட ஒன்னு சொன்னா ரொம்ப லென்த்தா போகும். அதுவும் இல்லாம படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல இதோட கதை என்னன்னு சொல்லிடுவாங்க. இருந்தாலும் ஒரு சின்ன ஒன்ல நான் சொல்லிடுறேன். சும்மா 2500 வருஷத்துக்கு முன்னாடி பூமியில ஒரு அரக்கன் இருந்திருக்கான். அவன் இந்த நரகத்தோட வாசல் இருக்கு இல்லையா, அதை ஓபன் பண்ண ட்ரை பண்ணிருக்கான். அந்த காலகட்டத்துல நம்ம புத்தர் அங்க வாழ்ந்துகிட்டு இருந்ததுனால அவனை போய் பிடிக்கலான்னு போயிருக்காரு. இந்த அரக்கனுக்கு இந்த சோர்ஸ் ஆஃப் பவர்னு சொல்றாங்க இல்லையா, அது எங்க இருந்து வரும்னா அவனோட 2 கண்ணுல இருந்தா வரும். அதுல ஒரு கண்ணு சிவப்பு கலர்ல இருக்கும், இன்னொரு கண்ணு கருப்பு கலர்ல இருக்கும். இவனை அழிக்க முடியாதுன்னு புத்தருக்கு தெரிஞ்சு போனதுனால அவனுக்கு பவர் கிடைக்கிற அந்த 2 கண்ணையும் புடுங்கி பிடிச்சிடுறாரு. ஆனா அது ரெண்டுமே தப்பிச்சு ஆளுக்கு ஒரு திசை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்க கருப்பு கண்ணால ரொம்ப நாள் தாக்கு பிடிக்க முடியாதனால புத்தர் கிட்ட வந்தே சரணடைஞ்சிருது. ஆனா அந்த சிவப்பு கலர் கண்ணு இருக்கு இல்லையா, அதுக்கு இதோட ஒரு ஸ்டெப் பவர் அதிகம்னு வச்சுங்களேன். புத்தர் கண்ணுக்கு தெரியக்கூடாதுன்றதுக்காக 7 நாள் 7 மனுஷங்களோட உடம்புல புகுந்து 8வது நாள் ஒரு புத்த துறவியோட உடம்பு அடைஞ்சிருச்சுன்னா அந்த கருப்பு கலர் கண்ணை அடைஞ்சு மறுபடியும் அந்த அரக்கன் உயிர் பெற்றுவான். இப்படி இது ஒரு இடத்த உடம்புலயா போய்கிட்டு இருக்க ஒரு இடத்துல புத்தர் அங்க வந்து நின்றாரு. அப்ப அவனுக்கு தெரிஞ்சு போச்சு, நாம என்ன பண்ணாலும் இவர்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது, அதனால நம்ம இவர்கிட்ட சரணடைஞ்சிரும் சொல்லி அந்த சிகப்பு கலர் கண்ணு வந்து சரணடைய இப்ப இந்த 2 கண்ணையும் 2 கல்லானால பெட்டியில போட்டு ஒன்னு வந்து உலகத்தோட கிழக்கோட எண்டிலையும் இன்னொன்னு வந்து உலகத்தோட மேற்கோட எண்டிலையும் வச்சு சரபிடிச்சிடுறாரு. இதுக்கப்புறம் 2500 வருஷம் கழிச்சு ஒரு ஆராய்ச்சியாளர் அந்த சிகப்பு கலர் கண்ணை கண்டுபிடிச்சு அதுக்கு உயிர் கொடுத்து விட்டுறான். அதுக்கு உயிர் கொடுக்கணும்னா சில பல ப்ரொசீஜர்லாம் இருக்கு, அதை நம்ம படத்துல பார்க்கலாம். அந்த ஆராய்ச்சியாளர் ஏன் அந்த சிவப்பு கலர் கண்ணுக்கு உயிர் கொடுத்தான், இதுக்கப்புறம் அந்த சிவப்பு கலர் கண்ணு கருப்பு கலர் கண்ணு அடைஞ்சா இல்லையா, இதை கண்டுபிடிச்ச இப்ப இருக்கிற புத்த துறைகள் என்ன பண்ணாங்கன்றதான் இந்த படத்தோட கதை. நான் சொன்னதெல்லாம் ரொம்ப கம்மி தான். நீங்க படத்தை ஒரு 2 நிமிஷம் பாருங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா படத்தை ஃபுல்லா கண்டினியூ பண்ணுங்க. படத்தோட ஓப்பனிங்ல ஒரு வாய்ஸ் ஓவரோட ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 2500 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அரக்கன் இருந்தானா, அவனுக்கு பவரே அவனோட 2 கண்ணு தானா. ஒன்னு வந்து சிகப்பு கலர்ல இருக்கும், இன்னொன்னு வந்து கருப்பு கலர்ல இருக்கும். இவன் என்ன பண்ணிருக்கான், தன்னோட பவரை வச்சு நரகத்தோட வாசலை ஓபன் பண்றதுக்கு ட்ரை பண்ணிருக்கான். இதை நம்ம புத்தர் கண்டுபிடிச்சிட்டாரு. இவனை ஆக்சுவலா கொல்லவே முடியாது, ஆனா அவனை தடுத்து நிறுத்துறதுக்கு அவனோட 2 கண்ணையும் புடுங்கி 2ஐயும் தனித்தனியா ஒரு பெட்டியில போட்டு அடைச்சு வச்சிட்டாரு. ஆனா 2 கண்ணும் எஸ்கேப் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஆனா நம்ம புத்தர் கருப்பு கண்ணை புடுங்கி மறுபடியும் ஒரு பெட்டியில போட்டு அடைச்சு வச்சிட்டாரு. ஆனா அந்த சிகப்பு கண்ணு இருக்குல்ல, அது கொஞ்சம் டேஞ்சரானது. அது என்ன பண்ணிருக்கு, மனுஷங்களை பயன்படுத்தி 7 நாள் ஒருத்தன் உடம்புல போய் அவங்கள கொன்னு அப்படியே டிராவல் பண்ணிட்டு வந்துகிட்டு இருக்கு. இது என்ன விஷயமா இருக்குன்னா, இது நரகத்துக்கு போறதுக்கு ஒரு பாலமாவே அமைஞ்சிருக்கு. ஆனா அதுக்கு தெரிஞ்சு போச்சு, நம்மளால ரொம்ப நாள் புத்தர்ட்ட இருந்து தப்பிக்க முடியாதுன்னு சொல்லி அதுவே போய் புத்தர்ட்ட சரணடைஞ்சிருக்கு. இதுக்கப்புறம் புத்தர் என்ன பண்ணிருக்காருன்னா, இந்த 2 கண்ணு இருக்கு இல்லையா, சிகப்பு கண்ணை ஒரு பாலைவனத்திலையும் கருப்பு கண்ணை ஒரு மலை பிரதேசத்திலையும், அதாவது கிழக்குலயும் மேற்குலயும் அந்த இடத்துல போட்டு அடைச்சு வச்சுட்டு இதுக்கப்புறம் அதை எஸ்கேப் ஆக கூடாதுன்னு அதுக்கு பாதுகாப்பா 2 துறவிகளை வச்சு விட்டாரு. இதோட அந்த பிளாஷ்பேக் முடிஞ்சிருச்சு. இப்படியே கட் பண்ண இப்ப நிகழ்காலத்தை காட்டுறாங்க. கிட்டத்தட்ட 2005வது வருஷம் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் எல்லைக்கு நடுவில் இருக்கிற ஒரு பாலைவனத்தை காட்டுறாங்க. இப்ப இதுக்கு முன்னாடி ஒரு கதையெல்லாம் நடந்துச்சு இல்லையா, அதெல்லாம் ஒரு ஆத்தர் வந்து புக் எழுதி வச்சிருப்பாரு. அந்த கதை மேல சில பேர் நம்பிக்கை இல்லாம இருப்பாங்க, அதனால அது ப்ரூஃப் பண்ணுன்னு சொல்லி இந்த பாலைவனத்துல ஒரு கண்ணை ஒளிச்சு வச்சாங்க இல்லையா, அந்த கண்ணை தேடி போய் அதை தோண்டி எடுத்துடுறாரு. அது எடுத்த பிறகு அதோட ஸ்ட்ரக்சரை வச்சு ஆராய்ச்சி பார்ப்பாங்கல்ல, சப்போஸ் ஒரு கல்வெட்டு கிடைச்சுன்னா அது எத்தனை வருஷம் பழமையானதுன்ற மாதிரி, அந்த மாதிரி இதை ஆராய்ச்சி பண்றதுக்கு எடுத்திருக்காரு. ஓபன் பண்ணா அதுல ஒரு சில இன்செக்ஷன் எல்லாம் போட்டிருக்கு. அதை தூக்கி ஓரமா வச்சுட்டு அந்த கண்ணு இருந்த பொட்டியை எடுத்துட்டாரு. எடுத்து அதை பார்த்து ஆராய்ச்சி செஞ்சு பார்த்தா இது அவ்வளோ வருஷம் பழமையானதான் கிடையாது, இப்ப ரீசெண்டா தான் யாரோ போச்சு வச்சிருக்காங்கன்ற மாதிரிலாம் ரிப்போர்ட் வந்துருச்சு. இந்த ஆள் ஒரு ப்ராடுக்காரன் பொய்யா சொல்லி தெரியான்னு சொல்லி எல்லா நியூஸ் பேப்பர்லயும் போட்டு விட்டாங்க. அப்படியே கட் பண்ண அந்த ஏரியா நியூஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, உலகத்தோட ஃபர்ஸ்ட் ப்ளூ பிளட் மூன்றது இன்னைக்கு நைட்ல இருந்து தெரிய ஆரம்பிக்கும் அப்படின்னு போடுறாங்க. அதே இடத்துல அந்த ஆராய்ச்சியாளர் அங்க வந்து நிக்கிறான். நைட்டு 1 மணில இருந்து சுமார் 2 மணி நேரம் இந்த நிலவு தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த ஆராய்ச்சியாளரோட வீட்டை காட்டுறாங்க. அந்த ஆள் வந்து பயங்கரமா டென்ஷன்ல இருக்கான். என்னையடா பொய்ன்னு சொன்னீங்க, நான் கண்டுபிடிச்சலாம் பொய்யா, அப்ப பழங்காலத்துல இருந்த எல்லா விஷயமும் பொய்யா, இந்த முட்டாள் மக்களுக்கு ப்ரூஃப் பண்ணி காமிச்சாதான் நான் சொன்னது நிஜம் தெரியும் சொல்லி அந்த நியூஸ் பேப்பர் எல்லாத்தையும் எரிச்சு போட்டு நேரா போய் ஒரு டப்பாவை திறக்கிறாப்ல. அதுல ஒரு 6 பேரோட ரத்தம் இருக்குது. அதை அப்படியே பொத்துனாப்புல எடுத்துட்டு வந்து அந்த கல்ல ஒரு இன்செக்ஷன் இல்லையா, அதை படிக்க ஆரம்பிக்கிறாரு. அதுல என்ன போட்டிருக்குன்னா, இந்த சிகப்பு கண்ணு இருக்குல்ல, அதுல இந்த ரெட் மூன் தெரியும் சொல்லியிருந்தாங்க இல்லையா, அந்த டைம்ல இந்த 7 பேரோட ரத்தத்தை கொடுத்து அதை முழிக்க வச்சிட்டோம்னா அந்த சிகப்பு கண்ணு கருப்பு கண்ணை போய் தேடி அடைஞ்சிரும். அப்படி தேடி அடைஞ்சிச்சுன்னா அந்த அரக்கன் மறுபடியும் உயிரோட வந்துருவான், மறுபடியும் நரகத்தோட வாசல் ஓப்பன் ஆயிரும்னு போட்டிருக்குது. நம்மால் சொன்னதான பொய்ன்னு சொன்னாங்க, அதனால அவர்
அதை ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லி அந்த 6 பேரோட ரத்தத்தை எடுத்து அதுல ஊத்தி கடைசியா அவரோட கையை கிழிச்சும் அதுல வர ரத்தத்தை எடுத்து அந்த கல்ல ஊத்திடுறாரு. அப்படி ஊத்திட்டு அந்த கல்லையே பாத்துக்கிட்டு இருக்க அதுல இருந்து ஒரு ரியாக்ஷனை கூட காணலாம். நம்மளுக்கு பக்குன்னு ஆகி போச்சு. அப்ப நிஜமாவே இதெல்லாம் பொய் தானா, நாம இவ்வளவு வருஷம் பண்ண ஆராய்ச்சி எல்லாம் பொய்யா போயிருச்சா அப்படின்னு சொல்லி வருத்தத்திலே ஒரு கத்தி எடுத்துட்டு சூசைட் பண்ண போவாரு. அந்த நேரத்துல அந்த கல்ல இருந்து அந்த சிகப்பு கலர் கண்ணு இருக்கு இல்லையா, அது முழிச்சுக்கிட்டு இவர் பக்கத்துல உருண்டு வந்துருது. வந்து இவரே முறைச்சு பாத்துக்கிட்டே இருக்க அப்படியே கட் பண்றாங்க. இப்போ ஒரு வயசானவர் காட்ட அவர் ஒரு ஜபமாலை வச்சு ஜபம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த நேரத்துல அதுல இருக்க பாசிலாம் அந்து விழுந்துருது. என்னன்னு சொல்லி திரும்பி பார்த்தா வானத்துல ரெட் மூன். அதை பார்த்ததை ஏதோ தப்பு நடக்குன்னு சொல்லி அங்க ஒரு புத்தர் சிலை இருக்கும். அதை திறந்து அங்க இருந்து ஒரு கல் எடுக்கிறாரு. இதுதான் அந்த கருப்பு கண்ணு. புத்தரோட ஆணைப்படி பரம்பரையா இவங்க வம்சாவளி தான் இதை பார்த்துட்டு வந்திருக்கு. இவர் அப்படி அதை தொடரும்போது கொஞ்சம் கொஞ்சமா இரும ஆரம்பிக்கிறாரு. அப்படியே கட் பண்றாங்க. இப்ப முதல் நாள்னு காட்டுறாங்க. என்னடா முதல் நாள் நீங்க கேட்டீங்கன்னா ஆரம்பத்துல சொன்ன மாதிரி தான். இந்த கண்ணு வெளியே வந்துச்சுன்னா 7 நாள் 7 பேரோட உடம்புல இருந்து அந்த 7 பேரையும் முடிச்சிருச்சுன்னா 8வது நாள் அந்த 2 கண்ணு ஒண்ணு சேர்ந்து அந்த அரைக்கம் வெளியே வந்துருவோம். அதுபடி இப்ப ஃபர்ஸ்ட் நாள்ல காட்டுறாங்க. அங்க ஒரு வயசானவர் இருக்காரு. இவரு ஒரு கூலி வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. இவர் ஒரு மாங்கா இருந்தவராம், அதாவது துறவியா இருந்தவர். சில காரணத்தினால அதெல்லாம் விட்டுட்டு இப்ப கூலி வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. கட் பண்ணா இப்பதான் கதையோட ஹீரோவே காட்டுறாங்க. இதுக்கு முன்னாடி இந்த கருப்பு கண்ணை எடுத்தாருல, அவரோட சிஷ்யன் தான் இவர். இவர் கிட்டத்தட்ட 2 வருஷமா பேசாம விரதம் இருந்துகிட்டு இருக்காராம். இவர் எது பேசுனதுனாலும் ஏதாச்சும் ஒண்ணு எளிதான் மத்தவங்கள்ட்ட காட்டுவார். இவர் தன்னோட குருவுக்கு சாப்பாடு எடுத்துட்டு கொண்டு வர அவர் ஒரு பக்கமா உட்காந்து இருமிக்கிட்டு இருக்காரு. பார்த்தா வாயிலிருந்து ரத்தமா வருது. சிஷ்யன் வந்ததும் அதெல்லாம் காட்டிக்காம, வாடா கிட்டத்தட்ட 2 வருஷமா நீ பேசாம இருக்கேல்ல, பேசாம இருக்க ரொம்ப கஷ்டம் தானேன்னு கேட்க நம்மால ஆமான்னு சொல்றாரு. இன்னும் எத்தனை நாள் நான் இந்த மாதிரி இருக்கணும்னு சொல்ல, இருடா டைம் வரும் அப்ப நான் சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப அவனை அந்த கண்ணு இருந்துச்சு இல்லையா, அந்த ரூமுக்கு கூட்டு போறாரு. நம்மால் முதல்ல இப்ப இந்த ரூமுக்கு வராம போல ரூமே சுத்தி பார்த்துட்டு வந்துகிட்டு இருக்கான். அப்ப அந்த துறவி, என்னடா உனக்கு அந்த மான்ஸ்டர் கதையெல்லாம் தெரியும் தானேன்னு கேட்க நம்மால ஆமான்னு சொல்றாரு. அப்ப நம்ம ஹீரோ, சரி ஏன் புத்தா அவரை கொல்லலன்னு கேட்க, புத்தா மட்டும் இல்ல யாருனாலையும் அவனை கொல்ல முடியாது, ஆனா அவனை தடுத்து நிறுத்தறதுக்கு ஒரு வழியை கண்டுபிடிச்சாரு அப்படின்னு சொல்லி அந்த கண்ணு கதை இருக்கு இல்லையா அதை சொல்லி முடிக்கிறாரு. ஆனா இதுல புது விஷயம் என்னன்னா, அந்த கண்ணு பாதுகாக்கிறதுக்கு 2 துறவி அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க இல்லையா, அந்த 2 பேருமே வெர்ஜினா இருக்கணுமா. அப்படி இருந்து காலங்காலமா அதை பாதுகாத்துட்டு வரணுமா. சப்போஸ் அந்த சிகப்பு கண்ணு வெளியே வந்துருச்சுன்னா அது 7 நாள் 7 பேரோட உடம்புல தங்கி 8வது நாள் வரும்போது அது யாருனாலையும் தடுக்க முடியாத பெரிய மான்ஸ்டர் ஆயிரும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இதை தடுக்கிறதுக்கு இது இப்படி 7 நாள் ஒருத்த உடம்புல தங்கிட்டு வருது இல்லையா, அப்படி வரும்போது இடையில இருக்கிற யாராச்சும் ஒரு ஆளை நம்ம கொலை பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க, அதோட பாதை தடுக்கப்பட்டுரும். அதனால அந்த சிகப்பு கண்ணு கருப்பு கண்ணோட ஒண்ணு சேர முடியாது. அப்படி சேராதனால அந்த மான்ஸ்டரால இனிமேல் திரும்ப வரவே முடியாதுன்னு சொல்லிடுறாரு. இது எல்லாத்தையும் நம்ம ஹீரோ தெளிவா கேட்டுக்கிறாரு. கட் பண்ணா இப்போ ஒரு காட்டு பகுதியை காட்டுறாங்க. அங்க ஒருத்தன் இந்த நைட் விஷன் கேமரா போட்டு முயலை வேட்டையாடிக்கிட்டு இருக்கான். அப்ப அவனுக்கு ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. அந்த கேமராலே பார்த்தோம்னா யாரோ ஒரு ஆள் தூரம் நிக்கிற மாதிரி இருக்கு. என்னடா என்னமோ இருக்கேன்னு சொல்லி அதை கழட்டிட்டு பார்த்தா அங்க யாரையும் காணோம். ஒருவேளை பிரம்மையா இருக்குமோ நினைச்சு பார்த்தா பின்னாடி அவன் தோல் பட்டல ஒரு கையை டப்புன்னு படுது. நாம நினைச்ச மாதிரி தான் அந்த கண்ணு இப்ப இவனை பிடிச்சிருச்சு. ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் நாள் அந்த ஆராய்ச்சியாளர் பிடிச்சிருச்சு. இப்ப 2வது நாள் இவனை பிடிச்சிருக்கு. இப்ப 2வது நாள் ஒரு பொண்ணை காட்டுறாங்க. இவங்க ஏதோ ஒரு வீட்லயோ ஹோட்டலையோ உட்காந்து சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு கையில பயங்கரமா தழும்பெல்லாம் இருக்கு. அப்ப அந்த பொண்ணு கூட இருக்கிறவன், ஆமா நீ ஏதோ ஒரு குழுல போய் சேர்ந்திய மறுவாழ்வு மையன்னு சொல்லி அது போன பிறகு உனக்கு ஏதாச்சும் வித்தியாசம் தெரிஞ்சான்னு சொல்ல அவ கையில நெயில் பாலிஸ் அடிச்சே பேசிக்கிட்டு இருக்கா. ஆக்சுவலா அந்த பொண்ணு சூசைட் பண்ண ட்ரை பண்ணிருக்கு. அதனாலதான் கையில ஊர்பட்ட தழும்பு இருந்திருக்கு. இப்படி சூசைட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் ஒரு குழுல போய் சேர்ந்திருக்காங்களாம். அந்த குழுல சேர்ந்த பிறகுதான் லைஃபோட அருமையை புரிஞ்சுக்கிட்டாங்களாம். அதுல இருந்து யாருமே சூசைட் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்திருக்காங்களாம். ஆனா அந்த குழுல நம்மளோட பிளட் சாம்பிள்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிடுவாங்க, நமக்கு ஏதாச்சும் பண உதவி கேட்டா கூட தருவாங்கன்னு சொல்ல இப்போ ஒரு விஷயம் நம்மளுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. நம்ம ஆராய்ச்சியாளர் தான் இந்த மாதிரி இருக்கிற ஒரு 6 பேரை அவர்கிட்ட சேர்த்து அவங்களோட பிளட் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சு அந்த கண்ணை எழுப்பி விட்டுருக்காரு. அப்படியே கட் பண்ண இப்ப அந்த பில்டிங்க்கு வெளியே இந்த காட்டுல முயல ஒருத்தன் வேட்டையாடிக்கிட்டு இருந்தால அவன் வந்து நிக்கிறான். என்னத்தையோ மோந்து பார்த்துட்டே வந்துகிட்டு இருக்கான். நேரா அவங்க இருந்த ரூமுக்கும் வந்துடுறான். இவன் இப்படி வந்துகிட்டு இருக்கதெல்லாம் அங்க இருக்கிற கேமரால பதிவாகிக்கிட்டு இருக்கு. இவன் கரெக்டா மோப்பம் பிடிச்சு அந்த பொண்ணு இருக்கிற ரூமுக்கு வந்துடுறான். இந்த பொண்ணு உள்ள உட்காந்துருக்க, என்னடா யாரோ கதவை திறக்கமா இருக்குன்னு சொல்லி பார்த்தா அவன் கதவை திறந்து உள்ள வந்திருக்கான். வந்ததை அவனை பார்த்து பயப்பட அவன் கண்ணே வித்தியாசமா மாறுது. அப்படியே கட் பண்றாங்க. இப்ப நம்ம ஹீரோ கண்ணு முழிக்கிறாரு. கண்ணு முழிச்சதும் நம்ம துறவி இருக்காரு இல்லையா, என்னடா ஏதாச்சும் கெட்ட கனவு கண்டியா அப்படின்னு கேட்க ஆமான்னு சொல்றாரு. இங்க பாரா தம்பி, நல்லதா கெட்டதோ உனக்கான நேரம் இப்ப வந்துருச்சு. நான் சொல்றவனை தேடி போய் நீ கண்டுபிடி. அப்படி கண்டுபிடிச்சு அந்த அரக்கன் மறுபடியும் வந்துட்டான்னு சொல்லுன்னு சொல்ல நம்மாலு அந்த கல்லையே பாத்துக்கிட்டு இருக்காரு. அடுத்த நாள் ஆனதும் நம்ம ஹீரோ கண்ணு முழிச்சு பார்த்தா அந்த துறவி அங்கேயே உட்காந்துருக்காரு. இவர் அந்த கல்லையும் பாக்குறாரு. அப்படியே கட் பண்றாங்க. இப்போ அந்த ஹோட்டல்ல ஒரு கொலை நடந்துச்சு இல்லையா, அதை பத்தி விசாரிக்க போலீஸ் அங்க வந்திருக்காங்க. அவரு கூட அவரோட ஃப்ரெண்டும் இருக்காரு. இவங்க நேரா ரூமுக்குள்ள போய் பார்த்தா அந்த பொண்ணு கூட ஒரு பக்கி இருந்தால அவன் கொடூரமா செத்து கிடக்கான். இந்த பக்கம் திரும்பி பார்த்தா அந்த பொண்ணு செத்து இருக்குன்னு நாம நினைச்சிருப்போம். ஆனா அதுக்கு பதிலா
பதிலா அந்த முயலை வேட்டாடினா இல்லையா, அவன் அங்க கொடூரமா செத்து கிடக்கான். கிட்டத்தட்ட உடம்புல ஒரு சொட்டு ரத்தம் கூட இல்ல, எல்லாத்தையும் பிடிச்சு உறிஞ்சின மாதிரி சுருண்டு படுத்து கிடைக்கும். ஆனா அந்த பொண்ணை காணோம். இப்ப என்னாச்சு, மூணாவது ஆளா அந்த கண்ணு பிடிச்சிருக்கு. இப்ப ஹீரோவை காட்ட அந்த துறவி அப்படியே உட்கார்ந்து இருந்தார் இல்லையா, அவர் உட்கார்ந்த மாதிரியே செத்து போயிட்டாரு. மனுஷன் ரொம்ப கவலைப்பட ஆரம்பிச்சிட்டாரு. ஆனா தான் குரு தனக்கு ஒரு வேலை கொடுத்திருக்காரு, அதை செஞ்சு முடிக்கணும்னு சொல்லி அங்க இருக்கிற சில பேர்கிட்ட நம்ம ரெண்டாவது துறவியோட அட்ரஸை வாங்கிட்டு கூடவே அந்த கண்ணையை எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப நம்ம ரெண்டாவது துறவியை காட்டுறாங்க. அவர் ஒரு மெழுகுவத்தியை பொருத்தி அதுக்கு நேராவே உட்கார்ந்து இருக்காரு. அவர் மண்டைக்குள்ள நிறைய வாய்ஸ் எல்லாம் கேட்குது. அப்படியே பார்த்தா அவர் தோல் பெட்டில யாரோ கை வைக்கிற மாதிரி காட்ட அப்படியே கட் பண்றாங்க. இப்ப நம்ம ஹீரோ அந்த அட்ரஸை வாங்கி அந்த ஊருக்கு வந்துட்டு அந்த அட்ரஸ் இருக்கிற சீட்டை ஒருத்தட்டையா காட்டி அந்த அட்ரஸ் எங்க இருக்காங்கன்னு கேக்குறாங்க. யாருமே எதுவும் சொல்லல. என்னடா பண்றது நினைச்சு ஒரு சேர்ல வந்து உட்காந்து பேக்கை எடுத்து வச்சுட்டு அந்த அட்ரஸே பாத்துக்கிட்டு இருக்கா. யாரோ ஒரு ஆள் தட்டி விட அந்த அட்ரஸ் அங்கிட்டு போயிருது. அதை போய் தேடி பிடிச்சி எடுத்தா இந்த பக்கம் அவர் கொண்டு வந்த கண்ணை காணோம். ஹீரோவே ஊருக்கு புதுசு, பத்தாதுக்கு இவர் மௌன விரத வேற இருந்துகிட்டு இருக்காரு. யார்ட்டும் எதுவும் கேட்க முடியாதனால சுத்தி முத்தி பாத்துக்கிட்டே இருக்காரு. அப்போ ஒரு பொண்ணு ஹீரோவே பார்த்துட்டு டக்குன்னு மறைஞ்சிருக்கு. கட் பண்ணா இப்ப காணாம போச்சுல அந்த பொண்ணை காட்டுறாங்க. இந்த பொண்ணும் அதே மாதிரி செத்து போயிருக்கு. அந்த கையில நைட் பாலிஸ் அடிச்சு வச்சிருந்து இல்லையா, அதை அப்படியே தூக்குன மாதிரியே செத்து போயிருக்கு. போலீஸுக்கு ஒரே கன்ஃபியூஷன், எப்படா நேத்து இதே மாதிரி ஒருத்தன் செத்து போனேன், இப்ப இவ அதே மாதிரி செத்து போயிருக்கன்னு நினைச்சு டென்ஷன் ஆயிடுறாங்க. ஆனா இந்த பொண்ணு இறக்குறதுக்கு முன்னாடி இன்னொரு பொண்ணு காணாம போயிருக்கான். இப்ப கண்ணு அந்த பொண்ணு கிட்ட தான் இருந்திருக்கும். அப்படியே கட் பண்ண இப்ப நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. என்னடா பண்றதுன்னு தெரியாம ரோட்ல நடந்து வந்துகிட்டு இருக்காரு. பயங்கரமான பசி வேற. இவரோட பைய காணாம போனதுனால அந்த அட்ரஸ் மட்டும் வச்சு சுத்திக்கிட்டு இருக்காரு. இப்படி போயிட்டு இருக்க ஒரு வழியா அவரோட அட்ரஸையும் கண்டுபிடிச்சிட்டாரு. அவர் வர வரைக்கும் அவரோட வீட்டு வாசல்ல உட்காந்துருக்காரு. அவர் வந்ததும் தன்னோட குரு சொன்னா எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாரு. சொல்லல எழுதி காமிச்சிடுறாரு. இவர் அப்படி பாத்துக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோ தான் ஆல்ரெடி பசியில இருக்காரு இல்லையா, இவர் வரும்போது சாப்பாடு வாங்கிட்டு இருந்திருப்பாரு. அதை அப்படியே குறுகுறுன்னு பாத்துக்கிட்டு இருக்க. சரி பயலுக்கு பசிக்குது போலன்னு சொல்லி அவரோட சாப்பாடே கொடுத்துருவாரு. இந்த சீன் முடிஞ்சதும் பிரிட்ஜு கீழே ஒரு பொண்ணு நிக்கிறதா காட்டுறாங்க. இப்ப இந்த பொண்ணுக்கிட்ட தான் அந்த கண்ணு இருக்கு. அந்த பக்கமா வந்த ஒரு டெலிவரி பாய் வண்டி நிப்பாட்டி இந்த பொண்ணு பக்கத்துல வரான். ஏமா என்னை ஞாபகம் இருக்கா, நம்ம எல்லாரும் ஒரே தியான கூட்டத்துல இருந்தோம்ல, ஏன் இங்க நிக்கிற, எது உடம்பு சரியில்லையா, ஏதாச்சும் ஹெல்ப் வேணுமான்னு கேட்க இந்த பொண்ணு தலைய ரெண்டு ஆட்டுவா பாருங்க. அதை பார்த்து அவன் மிரண்டு போயிடுறான். அப்படியே கட் பண்றாங்க. கட் பண்ணா இப்போ ஒரு வீட்டுல ஒரு பொண்ணா காட்டுறாங்க. இந்த பொண்ணு தான் ஏர்போர்ட்ல இருந்திருக்கும். அதாவது ஹீரோட்ட பேக் அடிச்சுட்டு வந்தது இல்லையா, அந்த பொண்ணு தான் இது. இந்த பொண்ணு ஜன்னல் ஓரமா நிக்க அந்த டெலிவரி பாய் அங்க வந்து நிக்கிறான். அந்தால பார்த்ததும் இது ஒரு டப்பால ரத்தத்தை ஊத்தி கதவு பதக்கத்துல வைக்க அவன் அப்படியே அது பக்கத்துல வந்துட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். கட் பண்ணா இப்ப நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அந்த சாப்பாடை சாப்பிட்டு பயங்கரமா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்க. இந்த பக்கம் நம்ம ரெண்டாவது துறவி அந்த மெழுகுவத்தையும் முறைச்சு பாத்துக்கிட்டு இருக்க. திடீர்னு அந்த ஃபர்ஸ்ட் துறவி பேசுற மாதிரி காட்டுறாங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு தெரியும்டா நீ ரொம்ப கோவமா இருப்பேன்னு, உனக்கு கொடுக்கப்பட்ட வேலை இறந்து போன ஆன்மாக்களுக்கு சாந்தி கொடுக்கறதா நான் உனக்கு கொடுத்திருந்தேன். ஆனா நீ அதை பண்ணல. அதனால உன் பின்னால இப்போ ஆயிரக்கணக்கான ஆன்மாக்கள்லாம் இருக்கு. சரி அதெல்லாம் விடு. அந்த சிகப்பு கண்ணு இப்போ ஒரு ஆளா தேடி போய் ஒரு நாளையா கடத்திக்கிட்டு இருக்கு. கடைசியா 8ஆவதா அந்த கன்னிப்பொண்ணோட உடம்ப தான் தேர்ந்தெடுக்கும். ஆனா அது அந்த உடம்பு அடையறதுக்கு முன்னாடி நீ போய் அவளை கொன்னுருன்னு சொல்ல. பிளாஷ்பேக்ல இப்படி எல்லாம் பிரச்சனை வரும்னு தெரிஞ்சு அவர் கூட ஒரு கோடாரியும் அவர் ஒரு ஜப மாலையில ஜபம் பண்ணிக்கிட்டு இருந்தார் இல்லையா, அதே மாதிரி ஒரு மாலை இவருக்கும் கொடுத்திருப்பாரு. பேக்கை ஓபன் பண்ணி அதெல்லாம் எடுக்க அது கூட ஒரு போட்டோ இருக்கு. அதை ஓபன் பண்ணி பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் கூடவே அந்த கன்னி பொண்ணு இருக்கு. அந்த போட்டோக்கு பேக் சைடு அந்த பொண்ணு எங்க இருக்குன்ற அட்ரஸும் இருக்கும். இதெல்லாம் போக அந்த பேக்ல ஒரு ரத்தம் படிஞ்ச சட்டம் ஒன்னும் ஒரு லெட்டரும் ஒண்ணு இருக்கு. அந்த பேயை போட்டு தள்ளுறதுக்கு எல்லா விதமான ஆயுதத்தையும் ரெடி பண்ணிட்டு போறாங்க. இவங்க தேடுறதுக்கு முன்னாடி ஒரு ஹோட்டல்ல உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோ கால் ஆட்டிக்கிட்டே சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாரு. அதை பார்த்த நம்ம ரெண்டாவது துறவி கீழே குனிஞ்சு பார்த்தா அவரோட ஷூவும் அழுக்காவே கிடக்கும். இதனால நம்மால ஒரு புது ஷூ வாங்கி கொடுத்துறாரு. அதை போட்டுக்கிட்டு ரோட்ல நல்லா ஆடிக்கிட்டு வரான். ஒரு கட்டத்துல உணர்ச்சி வசப்பட்டு அவர்கிட்ட போய் தேங்க்ஸ்ன்னு சொல்லி வார்த்தையை விட்டுறான். நம்ம ஹீரோ 2 வருஷமா இருந்த வரதான் இப்ப கலைஞ்சே போயிருச்சு. எல்லாம் முடிஞ்ச பிறகு பஸ்ஸுக்கு டிக்கெட் எடுக்க போக நம்ம ஹீரோ அங்க 2-3 பேர் செல்போன் நோண்டிட்டு இருப்பாங்க. அதை போய் வெறிச்சு பாக்குறாரு. ஏன்னா இவர் இத்தனால இதை கண்ணில் கூட பார்த்துட்டு இருக்க மாட்டாரு. இதை பார்த்தா நம்ம ரெண்டாவது துறவி எடா குழந்தை பையனாவே இருக்கானே, இவனை வச்சு என்ன பண்ண போறோம் நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. டிக்கெட்லாம் எடுத்து முடிச்சுட்டு நேரா பஸ் கிட்ட போக நம்ம துறவி ஹீரோ கிட்ட, தம்பி நீ வேணா இங்கிருந்து போயிரு, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ அதெல்லாம் முடியாது, என்னோட குரு எப்பயும் உங்க கூட இருக்குன்னே சொல்லியிருக்காரு, நான் உங்க கூட தான் வருவேன்னு சொல்ல இவரும் சரின்னு சொல்லிட்டு கூட்டு போயிடுறாரு. ஒரு வழியா அந்த ஊருக்கு வந்து அந்த போட்டோலுக்கு அட்ரஸ் வச்சு ஒரு இடமா தேடிக்கிட்டு இருக்காங்க. இவங்களால கண்டே பிடிக்க முடியல. இன்னைக்கு கூட 5ஆவது நாள் வேற முடிய போகுது. அப்போ ஒரு கட்டத்துல ஹீரோ ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாரு. அப்ப என்ன சொல்றாருன்னா, உங்களை இதுக்கு முன்னாடி நான் எங்கேயோ பாத்திருக்கேன்னு நினைக்கிறேன், உங்க கூட பழகின மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலிங்கா இருக்கு, இத்தனைக்கும் என் மேல நீங்க ரொம்ப பாசமா வேற இருக்கீங்க, இதெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது ஏதோ ஒண்ணு இருக்கு, என்னன்னே தெரியல அப்படின்னு சொல்றாரு. இவங்க இப்படியே பேசிக்கிட்டு இருக்க அந்த இடத்துல ஒரு ஆள் வருவாரு. நீங்க ஒரு பொண்ணை திறத
இருக்கிறதா கேள்விப்பட்டேன். ஆனா அவங்க கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடியே இங்க இருந்து காலி பண்ணி போயிட்டாங்க. அவங்களோட ஊர் மட்டும் தான் எனக்கு தெரியும். அதுவும் இல்லாம அவங்கள யாராவது தேடி போனா அவங்க கண்டிப்பா செத்துருவாங்கன்னு சொல்ல இவங்களுக்கு அந்த ஊர் பேர் தெரிஞ்சுக்கிட்டு நேரா அந்த ஊருக்கு போறாங்க. அந்த ஊரோட மேப் ஒண்ணு வாங்குறாரு. பொதுவா இந்த மாதிரி துறவிங்கெல்லாம் எந்தெந்த ஏரியால இருப்பாங்கன்ற ஒரு லிஸ்ட போறாரு. அப்படி ஒரு லிஸ்ட போட்டு 2 பேரும் தனித்தனியா போய் பிரிஞ்சு தரலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. எண்ட் ஆஃப் த டேல அவங்க ஒரு இடத்துல மீட் பண்ணிக்கலாம்னு கன்ஃபார்மும் பண்ணிட்டாங்க. ஆனா இந்த சீனுக்கு முன்னாடியே இந்த பாலத்துக்கு அடியில் அந்த டெலிவரி பாய் மீட் பண்ணியா இல்லையா, மீட் பண்ணது என்ன இருக்கும், அந்த பொண்ணு மறுபடியும் செத்து போயிருக்கும். அந்த நியூஸ் போலீஸுக்கு கிடைச்சிருது. உடனே நம்ம போலீஸும் அவரோட ஃப்ரெண்டு அங்க வந்து செக் பண்ணி பார்க்க இது வரைக்கும் நடந்த 2 கொலையிலும் அவங்க தலையில பெருசா ஒரு ஓட்டை இருக்கிற மாதிரி இருந்திருக்கு. சப்போஸ் இவ தலையில அந்த ஓட்டை இருந்துச்சுன்னா இது எல்லாத்தையும் ஒரு ஆள் தான் பண்றான்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடலாம்னு சொல்ல தலையை செக் பண்ணி பார்த்தா அதுல ஒரு ஓட்டை கிடந்திருக்கு. இப்போ அந்த பேக் ஆட்டை போட்டு வந்துச்சு இல்லையா, அந்த பொண்ணை விட்டு காட்ட அதுக்கு முன்னாடி இன்னொரு பொண்ணு நிக்குது. இப்ப இந்த பொண்ணு உடம்புல சிகப்பு கண்ணு இருக்குன்னு நம்மளுக்கு தெரிய வருது. இந்த பொண்ணு அந்த வீட்டையே முறைச்சு பாத்துக்கிட்டு இருக்க. அந்த கன்னி பொண்ணுக்கு பின்னாடி அந்த கருப்பு கண்ணு இருக்கிற கல்லறையை காட்டுறாங்க. அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பொண்ணு நிக்கிற மாதிரி காட்டுறாங்க. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் அந்த துறவியும் ஆளுக்கு ஒரு பக்கமா பிரிஞ்சு தேடிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ ஒரு வீட்டையா பார்த்துட்டு தன்னோட நோட்ல எழுதி வச்சுக்கிறாரு. அந்த நேரத்துல மழை பெய்ய ஒரு வீட்டுக்கு பக்கத்துல ஒதுங்கி நிக்கிறாரு. பார்த்தா நம்ம கன்னி பொண்ணு வீடு தான் அங்க இருக்கு. ஆனா இந்த பக்கம் அந்த துறவி இருக்காரு இல்லையா, இவர் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நியூஸ்ல பாத்துருப்பாரு இந்த மாதிரி தொடர்ச்சியான கொலை இந்த ஊர்ல நடக்குதுன்னு சொல்லி. அப்ப கடைசியா செத்து போச்சுல ஒரு பொண்ணு அந்த இடத்துக்கிட்ட வராரு. அதே இடத்துல அந்த போலீஸ் இருப்பாங்க. இவரை பார்த்ததும் ரைட்டா சந்தேகம் வந்து அவரோட ஐடி கார்டை வாங்கி செக் பண்றாரு. கிட்டத்தட்ட நம்ம ஊர் ஆதார் கார்டு மாதிரி. அதை வாங்கி வெரிஃபிகேஷன் பண்ணி பார்த்தா இவர் மேல அவ்வளவாலாம் கேஸ் கிடையாது. கோர்ட்ல ஏதோ ஒரு வாய்ச்சண்டை கேஸ் மட்டும்தான் இருக்கு. ஜட்ஜ் யாரோ எடுத்து பேசின மாதிரி. சரிப்பா நீ கிளம்புன்னு சொல்லிட்டு அவர் திரும்ப பேக்கு வெளியே அந்த கோடரியோட கைப்பிடி இருக்கு இல்லையா, அது தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. உடனே அவர் கூப்பிட்டு இங்க உன் பேக்கத்தோட செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல இவர் 2 செகண்ட் அமைதியா இருந்துட்டு அங்கிருந்து ஓட பார்க்க நம்ம போலீஸ் பிடிக்க ஆரம்பிச்சிடறாரு. இந்த சீன்ல 2 பேத்துக்கு பயங்கரமா சண்டை வந்துடும். ஒரு கட்டத்துல நம்ம துறை வச்சிருந்த மேப் கீழே விழுந்துற அதை எடுக்கலாமான்னு யோசிப்பாரு. ஆனா அதே இடத்துல போலீஸ் இருந்ததுனால அங்க இருந்து கிளம்பி போயிருவாரு. இதை நம்ம போலீஸும் கவனிச்சிருப்பாரு. ஆனா அதை எடுக்காம போயிருப்பாரு. இப்ப நம்ம ஹீரோவை காட்ட மலைக்கு ஒதுங்கி இருந்தாரு இல்லையா, அவர் ஸ்ட்ரைட்டா அந்த வீட்டுக்குள்ளே போயிடுறாரு. அங்க போய் பார்த்தா அந்த துறவி சொன்ன மாதிரியே ஒரு சில ஓவியம்லாம் அங்க இருக்கு. இதை பார்த்து இந்த பொண்ணு தான் இங்க இருக்குமோன்னு சந்தேகப்பட அந்த பொண்ணு இவருக்கு வந்து சாப்பாடுலாம் எடுத்து கொடுக்குது. அந்த பொண்ணு வீட்டுல ஒரு 3 விதமான கொடியெல்லாம் இருக்கும். அப்ப ஹீரோ எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த பொண்ணுகிட்ட நான் போயிட்டு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவாரு. கிளம்பி ரோட்ல நடந்து போய்கிட்டு இருக்க முதல் நாள் நைட்டு வந்து ஒரு பொண்ணு முறைச்சு பாத்துக்கிட்டு இருந்துச்சு இல்லையா, அந்த பொண்ணு இப்ப ஹீரோவை பார்த்த மாதிரி நிக்குது. யாரா அவன் நம்மளே பார்த்துட்டு இருக்காளே நினைச்சு ஹீரோவும் திரும்பி பார்த்தா இந்த ஷார்ட்ஸ்ல பார்த்த வீடியோ தாங்க. ஹீரோவே முறைச்சு பாப்பா, தலைய 2 ஆட்டு ஆட்டுவா. அப்ப கண்ணத்துல இருந்து ஒரு கண்ணு வெளியே வந்துடும். அந்த சிவப்பு கலர் கண்ணு. அதை பார்த்தது ஹீரோ தெரிச்சு ஓட இவ லைட்டா ஒரு சிரிப்பை போட்டு அங்கிட்டு கிளம்பி போயிடுவான். இப்ப நம்ம போலீஸை காட்ட அவர் அந்த துறவியோட டீட்டெயிலாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அந்த போலீஸோட ஃப்ரெண்ட் இருக்காருல, அவர் தான் எல்லா டீட்டெயிலும் சொல்றாரு. இவர் ஒரு கூலி தொழிலாளி. 2 நாளைக்கு முன்னாடி தான் வேலையை விட்டு வந்திருக்காரு. இவருக்கு சின்ன வயசுல ஒரு ஃபேமிலி இருந்திருக்கும். ஒரு நாள் கார்ல போய்கிட்டு இருக்கும் போது ஆப்போசிட்ல இருந்து ஒரு கார் வந்து இவங்க காரை இடிச்சு ஸ்பாட்ல இவங்களோட பொண்டாட்டியும் பிள்ளையும் செத்து போயிருச்சு. அந்த ஆப்போசிட்ல கார் ஓட்டிட்டு வந்தா இல்லையா, அவ சரியான போதையில வந்திருக்காங்க. கோர்ட்ல கேஸ் போன பிறகு அவங்களுக்கு பெரிய தண்டனை எதுவும் கொடுக்காம சின்ன தண்டனை மட்டும் கொடுத்து விட்டுருக்காங்களாம். இதனாலதான் நம்ம ஆளுக்கு கோவம் வந்து கோர்ட்ல வாய் சண்டை போட்டிருக்காப்ல. இந்த கேஸ் தான் இவர் மேல ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் ஒரு புத்த மடத்துல சேர்ந்து துறவே ஆகணும் ட்ரை பண்ணி இருந்திருக்காரு. ஆனா என்ன காரணம்னு தெரியல, அதை விட்டுட்டு இப்ப கூலி தொழில் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காருன்னு சொல்றாங்க. இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம போலீஸுக்கு அந்த மேப் விஷயம் ஞாபகத்துக்கு வருது. அந்த மேப்பை போய் எடுத்து பார்த்தோம்னா ஏதாச்சும் ஒரு புழு சிக்குன்னு சொல்லி நேரா அங்க போறாங்க. இவங்க இப்படி கார்ல போய்கிட்டு இருக்கும்போது சுத்தி அம்மானே சேவிஸ் எல்லாம் நடக்குது இல்லையா, எல்லாரும் ஒரு மாதிரியா செத்து போறாங்கல்ல. அதனால ஃப்ரெண்டுக்காரன் ஒரு மந்திரவாதி கிட்ட போயிட்டு ஒரு மந்திர தகடு மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு இவருக்கு ஒன்னும் நம்ம போலீஸுக்கு ஒன்னும் கொடுத்துறாரு. ஆனா நம்ம போலீஸுக்கு அதுக்கு மேல அவ்வளவு நம்பிக்கை கிடையாது. 2 கொடுக்குறாப்லன்னு சொல்லி வாங்கி பாக்கெட்ல வச்சுக்கிறாரு. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ துறவை வந்து மீட் பண்ணிட்டு இந்த மாதிரி அந்த பொண்ணை நான் பார்த்தேன்னு சொல்ல அவர் சிஸ்டம் ஓபன் பண்ணி அந்த ஏரியால இருக்க மேப் எல்லாம் எடுத்துட்டு எந்த ஏரியால இவர் பார்த்தன்ற டீடைல் எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப நம்ம போலீஸை காட்ட அந்த மேப்பை எடுத்துட்டாங்க. அதை பார்த்துக்கிட்டு இருக்கும் போது இவர் அப்ப நேர்ல வரும்போது பாக்கி டாக்கில அந்த டெலிவரி பாயோட உடம்பு கிடைச்சுன்னு சொல்றப்போ இவரோட ஃபேஸ் ரியாக்ஷனை பார்த்தேன், அப்படியே மாறி கிடந்திருக்கு. எனக்கு என்னமோ இப்ப அங்கதான் இருப்பான்னு தோணுது. அவன் அடுத்து அங்கதான் போவான்னு நினைக்கிறேன்னு சொல்ல அது போக இப்போ ஒரு பொண்ணு காணாம போச்சு இல்லையா, அவ தற்கொலை பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணியிருந்திருக்கா. ஆனா மனசை மாத்திக்கிட்டு ஒரு குழுல போய் சேர்ந்துட்டு அதுக்கப்புறம் தான் இப்ப வாழ்ந்துட்டு வந்திருக்கான்னு சொல்ல இந்த பக்கம் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம துறவி இருக்காரு இல்லையா, அந்த ஸ்கூல் பண்ணதான் கொல்ல போறான்னு நினைச்சு நம்ம ஹீரோ நினைச்சிட்டு இருப்பாரு. ஆனா அவர் அந்த பெண் துறையை கொல்ல போறதா நம்ம ஹீரோ கிட்ட சொல்றாரு. அதுக்கு ஹீரோ அவளை கொல்லாதீங்க, அவ ரொம்ப நல்லவன் சொல்லி அவரை பிடிக்க டே லூசு பையல அந்த கண்ணு கடைசி அவகிட்ட தான்டா வரும், அவகிட்ட மட்டும் வந்து அடைஞ்சிருச்சுன்னு வையே அந்த அரைக்க மறுபடியும் வந்துருவான், அதுக்கப்புறம் நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொல்லி தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றாரு. கடைசியா இங்க பாரு, நான் இப்ப கொலை பண்ண போறேன், நீ என் கூட வந்தேனா நீயும் மாட்டிக்கிருவ, அதனால நீ இங்கே இரு, நீ நேர்ல பார்த்தனா கூட கஷ்டப்படலாம், என்னைய மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு.
அதே சமயத்துல இந்த பக்கம் நம்ம போலீஸையும் அவரோட ஃப்ரெண்டையும் காட்டுறாங்க. இந்த முயலை வேட்டையாடிக்கிட்டு இருந்தான் இல்லையா, அந்த பகுதியில ஒரு பணம் கிடக்கிறதா நம்ம ஃப்ரெண்டுக்காரன் சொல்ல, நீ அவனை போய் என்ன ஏதுன்னு பாரு, நான் போய் இந்த துறவியை ஃபாலோ பண்றேன்னு சொல்றாரு. சொன்ன மாதிரி நம்ம போலீஸ் அந்த ஏரியாக்குள்ள வர இந்த பக்கம் அந்த துறவி இவரை கிராஸ் பண்ணிட்டு அங்கிட்டு போய்கிட்டு இருக்கான். ஆனா நம்ம ஹீரோ ஒண்ணும் தெரியாத அந்த பொண்ணு ஏன் சாகணும்னு சொல்லி அதை தடுக்கிறதுக்கு அவரு நம்ம துறவி பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்துகிட்டு இருக்காரு. ஒரு கட்டத்துல நம்ம போலீஸ் இருக்காருல்ல, துறவியை ஒரு இடத்துல மிஸ் பண்ணிடுவாரு. எங்க போயிருக்கான்ற விஷயமே தெரியாது. ஆனா நம்ம ஹீரோவுக்கு தான் அவங்க இருக்கிற வீடு தெரியும்ல, அதனால துறவிக்கு முன்னாடி அந்த வீட்டுக்கு ஹீரோ ஓடி போயிடுறாரு. நேரா அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு, இங்க பாருமா, இங்க இருந்தா நீ கொஞ்ச நேரத்துல செத்துருவேன், என் கூட வான்னு சொல்லி கையை பிடிச்சிருக்க. அந்த பொண்ணு வராம அங்கேயே நிக்குது. இப்ப நம்ம போலீஸை காட்டுறாங்க. அந்த காட்டு பயிர்க்க போனா யாருன்றத பார்க்க சொல்லியிருந்தாரு இல்லையா, அதை பார்த்துட்டு ஃப்ரெண்டுக்காரன் போன் பண்ணிருக்காரு. ஃப்ரெண்டுக்காரன் என்ன சொல்றாருன்னா, அந்த பொணம் வேற யாரும் கிடையாது, இந்த தற்கொலை பண்ணிலாம் சாகணும்னு நினைச்சிருக்காங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் ஒரு குழுவை உருவாக்கி இருக்காங்க. அந்த குழுவோட தலைவர் தான் அவரு. செத்தவங்க எல்லாருமே அந்த குழுல இருந்தவங்க தான். இப்ப அந்த குழுவுல மிஞ்சி இருக்கிறது ஒரு கிளவி மட்டும்தான். சொல்ல போனா நான் அந்த மந்திரிச்ச தகடு வாங்கிட்டு வந்தேன் இல்லையா, அது அந்த கிளவிட்டு தான் வாங்கிட்டு வந்தேன். எனக்கு செஞ்ச அந்த துறவி அந்த பொண்ணை தான் பார்க்க போயிருப்பான், நீ போய் அவளை என்ன ஏதுன்னு பாருன்னு சொல்ல நம்மளும் கிளம்பி அங்க போறாரு. அதே சமயத்துல அட்ரஸை கண்டுபிடிச்சு நம்ம துறவி அந்த வீட்டுக்கு வந்து பார்த்தா அந்த பொண்ணை காணோம். நம்மளால எங்கேயோ கூட்டு போயிட்டாரு போல. ஆனா அப்ப அங்கனக்குள்ள ஒரு சீட் இருக்கும். அதை எடுத்து பார்த்துட்டு பக்கத்துல இருந்த கதவு திறந்து பார்த்தா அங்க ஒரு லேடி இருப்பாங்க. யாரு? அந்த மந்திரிச்ச தகடு குடிச்சு இல்லையா, அந்த கிளவிதான். இதுதான் அதுன்னு சொல்லிட்டு கோடர் எடுத்து போட்டு தலை பார்க்க கரெக்டா நம்ம போலீஸ் அங்க வந்துட இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள மறுபடியும் சண்டை வந்துருது. ஒரு கட்டத்துல அவரை படுக்க போட்டு நம்ம போலீஸ் மேல ஏறி உட்கார அந்த கடைசியா ஒரு பொண்ணுகிட்ட ஒரு கண்ணு இருந்துச்சு இல்லையா, அவ அங்க வர. அங்க வந்து நம்ம போலீஸ அசால்ட் அங்க இருந்து தூக்கி எறிறா. அப்படி தூக்கி போடும்போது அவர் ஒரு மந்திர தகடு வச்சிருந்தார் இல்லையா, அது லைட்டா மின்னிக்கிட்டே இருந்திருக்கு. ஏதோ போற உசுர காப்பாத்திருக்கு போல. அடுத்து நம்ம துறவி கிட்ட வர அந்த வேட்டைக்காரன் மோந்து பார்த்தா இல்லையா, அதே மாதிரி மோந்து பார்த்துக்கிட்டு இருக்கு. அப்படியே யூட்டன் அடிச்சு வீட்டை விட்டு வெளியே போய்கிட்டு இருக்கு. அப்ப நம்ம துறவி அந்த கோடரை எடுத்து வந்திருப்பார் இல்லையா, அதுல ரத்தத்தாலே ஒரு மந்திரத்தை எழுதி கையில அந்த ஜபமாலையும் சுத்திக்கிட்டு அந்த பொண்ணை போட்டு தரலான்னு சொல்லிட்டு அவ பின்னாடியே போக அவ திடீர்னு நின்னு நம்ம துறவியே திரும்பி பாக்குறான். அதே சமயத்துல அந்த போலீஸ்காரன் ஃப்ரெண்டு இருக்கான் இல்லையா, அவன் அங்க ஸ்பாட்டுக்கு வர அந்த சின்ன பொண்ணு போலீஸ்காரன் நோக்கி ஓடி வரா. இப்ப சீன் எப்படி மாறிடுச்சு, இந்த பொண்ணை கொல்றதுக்காண்டி நம்ம துறவி ஓடி வந்துகிட்டு இருக்கான், அதனால காப்பாத்துங்கன்னு சொல்லி அவர் பின்னாடி போய் நின்னுக்குச்சு. நம்மளால துப்பாக்கி வச்சு அவர் லாக் பண்ணி நிக்க வைக்க திடீர்னு அவன் மோப்பம் பிடிச்சு ரெண்டுக்காரன் மேல ஏறி தொத்திக்கிறா. தன்னோட கண்ணத்தை அவர் கண்ணத்துல ஒட்டி வச்சு அந்த கண்ணை இவரோட உடம்புல செலுத்திக்கிட்டு இருக்கா. ஒருவேளை நம்மால அந்த குழுல இருப்பாரா என்னன்னு தெரியல, பின்னால பாக்கலாம். ஆனா நம்ம துறவி எவனா இருந்தா என்னடான்னு சொல்லிட்டு கோடாரை எடுத்துட்டு வேகமா வந்து அவரை வெட்ட வர அவன் ஒரே புடியா பிடிச்சிருக்கா. காலத்தை போட்டு சாமியா நெரிக்க நம்ம ஆளுக்கு என்ன பண்ணுன்னு தெரியாம கடைசியா நம்ம கையில ஒரு ஜபமாலை இருந்துச்சு இல்லையா, அதை வச்சு அவன் கைய பிடிக்க அவனோட கை கொஞ்சம் கொஞ்சமா எரியிற மாதிரி போகுது. அப்படி எரிஞ்சதை அவரை தள்ளி விட அந்த காயம் கொஞ்சம் கொஞ்சமா ஆற ஆரம்பிக்குது. அதே இடத்துல இன்னும் ரெண்டு போலீஸும் வந்துற அவங்கள பார்த்ததும் துறவி ஒரு பக்கமா ஓட ஆரம்பிச்சிடாரு. ஒருத்தர் அவரை துரத்த ஆரம்பிச்சிடாரு. ஆனா ஃப்ரெண்டுக்காரனை பார்த்து அந்த போலீஸுக்கு பயம் வந்துட அவர் ஹெல்ப்புக்கு ஆளை கூப்பிட்ட உடனே அவர் போட்டு தள்ளிடுறாப்ல. அப்படியே கட் பண்ண இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் அந்த கன்னி பொண்ணையும் காட்டுறாங்க. ரெண்டு பேரும் ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. இவ செருப்பு போடாமே நடந்து வந்துகிட்டு இருப்பா. அதை பார்த்த நம்ம ஹீரோ பாவமா இருக்கேன்னு சொல்லி அவரோட சூவை கழட்டி கொடுக்க, ஆனா அவ அதை வாங்கி போடாம பக்கத்துல இருக்கிற இன்னொரு லேடி செருப்பை ஒண்ணு எடுத்து போட்டுக்கிறா. இவங்க இப்ப எங்க போய்கிட்டு இருக்காங்கன்னா, அந்த ஃபர்ஸ்ட் ஒரு துறவி இருந்தார் இல்லையா, அவர் இருக்கிற இடத்துக்கு போலான்னு சொல்லி அந்த பொண்ணை கூட்டு போய்கிட்டு இருக்க ஒரு பஸ்ஸை பிடிச்சி அங்க இருந்து கிளம்புறாங்க. இவங்க போற வழியில அவரோட ஆவி அங்க இருக்கிறத நம்மால் நோட் பண்றாரு. அதே சமயத்துல நம்ம ரெண்டாவது துறவியும் அவங்கள போய் புடிச்சலான்னு சொல்லி நேரா அவர் அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு வர அடுத்த பஸ் வரதுக்கு இன்னும் 1 மணி நேரம் ஆகுமா. வேற வழியே இல்ல, வெயிட் பண்ணி தான் அவன் நினைச்சு அங்க உட்காந்துருப்பாரு. இவருக்கு எப்படி அந்த இடம் தெரியும்னா, இவங்க ஃபர்ஸ்ட் அந்த வீட்டுக்கு போகும்போது ஏதோ ஒரு சீட்ல எழுதிருக்க படிப்பார்ல, அதுல என்ன போட்டு இருந்திருக்குன்னா, நீ தேடுற எல்லா விஷயத்துக்கும் இந்த இடத்துல தான் பதில் இருக்கும், அந்த இடத்துக்கு கிளம்பி போன்னு போட்டு இருந்திருக்கும். இப்படி படிச்சுட்டு இருக்கும் போதான் ஒரு பிளாஷ்பேக்கை காட்டுவாங்க. நம்ம ஹீரோ அப்ப சொல்லியிருப்பாரு இல்லையா, உங்களுக்கு எனக்கு ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்குன்னு சொல்லி. அது என்னன்னா, இவங்க ஃபேமிலி ஆக்சிடென்ட்ல செத்து போச்சு இல்லையா, அதனால நம்ம துறவி ரொம்ப கடுப்புல இருந்திருப்பாரு. பத்தாவதுக்கு அந்த ஆக்சிடென்ட் பண்ண பொண்ணுக்கும் கம்மியான தண்டனை தான் கொடுத்திருப்பாங்க. இதனாலதான் அந்த கோர்ட்ல வாய் சண்டை நடந்திருக்கும். இப்படி இருக்கும்போது அந்த ஆக்சிடென்ட் காரணமான பொண்ணு நம்மளால இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி எனக்கு நானே தண்டனை கொடுத்துக்கிறேன், ஆனா தயவு செஞ்சு என்னோட பையனை மட்டும் எதுவும் பண்ணிடாதீங்க அப்படின்னு நம்ம ரெண்டாவது துறவிட்ட சொல்லி அவங்களே சூசைட் பண்ணி செத்து போயிருப்பாங்க. அந்த பொண்ணோட பையன் தான் நம்ம ஹீரோ. அவரை கொன்னு நாம பழைய தீர்த்துக்கலான்னு நினைச்சிருந்திருப்பாரு. ஆனா அதுக்கு முன்னாடி தான் வாழ்க்கையை தொலைச்சதுனால இந்த புத்த மதத்துல சேரலான்னு முடிவு பண்ணி இருந்திருப்பாரு. அப்பதான் நம்ம ஃபர்ஸ்ட் துறை வந்து, இங்க பாருடா, நீ அவனை கொன்னேன்னு வச்சுக்க, உன்னோட பழைய தீர்த்த மாதிரி ஆயிரும், ஆனா உன்னால புத்த மதத்துல சேர முடியாது. இப்ப இவன் வளர்றதுக்கு நீ ஹெல்ப் பண்ணேனா நீ புத்த மதத்துல தாராளமா சேரலான்னு சொல்ல நம்மளும் சரின்னு சொல்லியிருப்பாரு. இதை சரின்னு சொன்ன பிறகுதான் அந்த கண்ணை பாதுகாக்கிற பொறுப்பை ரெண்டாவது துறவிட்ட ஒப்படைச்சிருப்பாரு. இது எல்லாத்தையும் நம்ம ரெண்டாவது துறவி நினைச்சு பாத்துக்கிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ண அந்த போலீஸ்காரனோட ஃப்ரெண்டு இருக்கான் இல்லையா, அவன் நேரா அந்த ஃபர்ஸ்ட் துறவி இருந்த இடத்துக்கு வரான். அங்க வந்து அங்க இருக்க சீடர் எல்லாத்தையும் போட்டு தள்ளி நேரா அந்த ஃபர்ஸ்ட் புத்தர்கிட்ட போறான். அவர் இன்னும் சமாதி பண்ணாமே வச்சிருக்காங்க. நேரா அவர்கிட்ட போயிட்டு, என்னடா தோத்து போயிட்டியா, உன்னால என்ன தடுக்கவே முடியாது, உன்னால மட்டும் என்ன, உன்னை படைச்ச அந்த புத்தர்னாலே என்ன தடுக்க முடியாது, இன்னைக்கு நைட்டு தாண்டிடுச்சு
போயிடுச்சுன்னு வச்சுக்கேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்ல, இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் அந்த பொண்ணு நடந்து வந்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கு அந்த ஃப்ரெண்டுக்காரங்க வந்து விஷயம் தெரியாது. ஆனா அந்த கன்னி பொண்ணு இருக்கா இல்லையா, அவளுக்கு ஒரு மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் தெரிஞ்சு அவன் அங்க இருக்கிறத நோட் பண்ணிடுறாங்க. அதனால இவங்க ஒரு பழைய பில்டிங்ல போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அதே சமயத்துல நம்ம ரெண்டாவது துறவி இருக்காரு இல்லையா, இவங்க இருக்கிற இடத்த தெரிஞ்சுக்கிட்டு இதாண்டா சான்ஸ்ன்னு சொல்லி உள்ள வந்து அந்த பொண்ணை போட்டு தள்ள பார்த்தா அந்த பொண்ணை அங்க காணோம். எங்கடா அவளை மறைச்சு வச்சிருக்கேன்னு கேட்டா ஹீரோ இப்படி சுத்தி பாக்குறாரு, அந்த பொண்ணை காணோம். இவ்வளவு நேரம் ஹீரோ கண்ணுக்கு மட்டும்தான் அந்த பொண்ணு தெரிஞ்சிருக்கு. என்னன்னு பார்த்தா இப்பதான் ஒரு பெரிய ட்விஸ்டா போறாங்க. என்னன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம போலீஸ்காரன் அந்த கன்னி பொண்ணு வீட்டுக்கு போயிருப்பாரு இல்லையா, அங்க இன்னொரு அம்மா இருக்குதுல, அதுட்ட போய் எல்லா விஷயத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. என்னன்னா அந்த பொண்ணு சின்ன வயசுல இருக்கும் போது ஒருத்த இவளை ரொம்ப கொடுமைப்படுத்தி இருந்திருக்கான். அவளை காப்பாத்தி நம்ம சயின்டிஸ்ட் இருக்கான் பாருங்க, அவன் தான் வளர்த்துட்டு இருக்கான். ஒரு கட்டத்துல நம்ம சயின்டிஸ்ட் சொன்னது எல்லாம் பொய்ன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க இல்லையா, அதனால நம்மால் ரொம்ப டென்ஷனா இருக்காரு. அந்த கல்லுல இருந்து அந்த கண்ணு வெளியே வரணும்னா ஒரு கன்னி பொண்ணு அதோட உயிரை தானாகவே வந்து தியாகம் பண்ணணும் அப்படின்னு ஒரு ரூல்ஸ் இருக்கான். இது எல்லாத்தையும் அந்த பொண்ணு கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா. அவ என்ன நினைச்சான்றது தெரியல, இவளே போய் சூசைட் பண்ணி செத்து போயிட்டாள். ஆனா அப்படி செத்த பிறகும் கூட இந்த தற்கொலை பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு குழு இருந்தாங்க இல்லையா, அந்த குழுல போய் யாருக்கும் தெரியாம நின்று கேட்டுக்கிட்டு இருந்திருக்கா. இவங்க மந்திரவான்றதுனால இவங்க கண்ணுக்கு மட்டும் அவ தெரிஞ்சிருந்திருக்கா. இது எல்லாத்தையும் அந்த போலீஸ் கிட்ட இவங்க சொல்லி முடிக்கிறாங்க. அதே சமயத்துல இந்த பக்கம் நம்ம ஹீரோவை காட்ட அவர் பக்கத்துல ஒரு ஹேண்ட் பேக் இருக்கும். அதை எடுத்து பார்த்தா அதுக்குள்ளதான் அந்த கண்ணோட கல்லு கிடக்கு. இப்ப இன்னொரு ட்விஸ்ட போடுறாங்க. இது வரைக்கும் நம்ம ஹீரோ தான் அங்க இருந்து தனியா நடந்து வந்து இருந்திருக்காரு. அப்புறம் அந்த பை யார் எடுத்தான்னு கேட்டா அந்த கன்னி பொண்ணு கிடையாது. இப்ப இந்த தகடை மந்திரிச்சு கொடுத்தா இல்லையா, இந்த கிழவி தான் கொடுத்துருந்துருக்கு. இந்த குழுல இந்த கிழவி இருந்தால இவனை பிடிக்காம என் ஃப்ரெண்டுக்காரனை பிடிச்சிச்சு நம்ம நினைச்சு பார்த்தா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒருத்தர் வீட்டு முன்னாடி வந்து நிப்பான் இல்லையா, அப்போ கூட ஒரு ரத்தத்தை அந்த கேட்ல வச்சுட்டு போவாங்கல்ல, அது வந்து ஃப்ரெண்டுக்காரனோட ரத்தமா. அந்த ரத்தத்தை மோந்து பார்த்தா அந்த பேய் போய் ஃப்ரெண்டுக்காரனை பிடிச்சிருந்துருக்கு. இந்த ரத்தம் இப்படி அவங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா ஆக்சுவலா ஃப்ரெண்டுக்காரனை தற்கொலை பண்ணின்னு நினைச்சிருந்திருப்பானா, நம்ம போலீஸ் தான் காப்பாத்தி இருந்திருப்பாரு. இது அவனோட ஜாதகத்துல பார்த்து வர பேய் கிட்ட இவங்க தப்பிக்கிறதுக்காண்டி ஃப்ரெண்டுக்காரனோட ரத்தத்தை எடுத்து அதுகிட்ட கொடுத்துருந்துருப்பாங்க. அந்த பேய் ஆல்ரெடி 7 பேருக்குள்ள போயிடுச்சு, இன்னும் 8வது ஆள் கிட்ட போச்சுன்னா அதான் நம்மளால கட்டுப்படுத்தவே முடியாதுன்னு அப்படி இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க. திடீர்னு இவங்களுக்கு இவங்களே கொல்ற மாதிரி போய்கிட்டு இருக்காங்க. இதை கேட்ட போலீஸ் தன்னோட ஃப்ரெண்டை காப்பாத்துன்னு சொல்லி அங்க இருந்து கிளம்பி வராங்க. இப்ப நம்ம ஹீரோவும் துறவியும் காட்ட இவங்க ஒரு சில செட்டப்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. காட்டுல மரத்தை சுத்தி ஒரு வேலி மாதிரி அமைச்சு அதுல ஒரு சில மந்திரங்கள்லாம் எழுதி கூடவே நம்ம ஹீரோட உடம்புலயும் சில மந்திரங்கள்லாம் எழுதுறாரு. நம்ம ரெண்டாவது துறவி என்ன சொல்றாருன்னா, இங்க பாரா அது 7 பேரை பிடிச்சிருச்சு, 8வதா ஒரு பாதுகாவலர் உடம்ப தான் பிடிக்கணும். சப்போஸ் அது என் உடம்புல பிடிச்சிச்சுன்னா இந்த மந்திர எழுத்துக்குள்ள நான் வந்துருவேன், அப்ப நீ வந்து என்னை போட்டு தள்ளிடு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட காலையே ஒரு மரத்தோட இணைச்சு ஒரு கயிறோட கட்டி வச்சுக்கிறாரு. சொன்ன மாதிரியே பிளானை எக்ஸிக்யூட் பண்ண நம்ம போலீஸ்காரனும் அங்க வந்துடுறாரு. அதே நேரத்துல ஃப்ரெண்டுக்காரனும் அங்க வந்துடுறான். வரும்போது புத்தரோட சலை இருக்குல்ல, அதோட தலையை மட்டும் துண்டா எடுத்துட்டு வந்து அவங்க வச்சிருந்த அந்த நெருப்புல போட்டு விட்டு, இங்க பாரா ஒன்னால மட்டும் இல்ல உன் புத்தரால கூட என்ன ஒன்னும் பண்ண முடியாது, உங்க மந்திரங்களாலே என்ன ஒன்னும் பண்ண முடியாதுன்னு சொல்லி அவர் பக்கத்துல வந்து, இங்க பாரா உனக்கு இப்ப துறவினா என்னன்னு தெரியுமா, நீ துறவியா இருக்கும் போது பாதியிலே ஓடி வந்துட்ட, நீ துறவியா இல்ல துறவியா மாற 2 வருஷமா ஒருத்த மௌன விரதம் இருந்து புத்த மதத்தை கடைபிடிச்சிட்டு இருக்கேன் இல்லையா, பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்கவன் அவன் துறவியான்னு கேட்க இவங்களுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. அப்ப ஃப்ரெண்டுக்காரன் என்ன குழப்பமா இருக்கா, இந்த துப்பாக்கி உன்னையே சுட்டு செத்து போய்க்கன்னு சொல்ல இந்த பக்கம் அந்த கன்னி பொண்ணோட ஆவி வருது. இது இப்ப அவன் கண்ட்ரோலான இருக்கு. நம்ம ஹீரோ உடம்புல நிறைய மந்திரங்கள் இருக்குல்ல, அதனால அவர் ஒன்னும் பண்ண முடியாதனால இவளை விட்டு அதை கழட்ட சொல்ல அவளும் கழட்டி விட்டுறான். அதே சமயத்துல இந்த பக்கம் ரெண்டாவது துறவி சூசைட் பண்ணிக்கலான்னு சுட போக, ஆனா அவரை சுடாம அந்த ஜபமால அவரை காப்பாத்திடுது. அந்த துப்பாக்கி சவுண்டை கேட்டு நம்ம போலீஸும் அங்க ஓடி வர இந்த பக்கம் ரெண்டாவது துறவி போலீஸோட ஃப்ரெண்டை மடார் சுட ஆரம்பிச்சிடுறாரு. ஆனா அவனுக்கு ஒண்ணுமே ஆகல. டென்ஷன் ஆன அவன் பயங்கரமா கத்த அவன் மூஞ்சிக்குள்ள இப்ப நிறைய கண்ணு வர ஆரம்பிச்சிருச்சு. தன்னோட கட்டுப்பாட்டுல இருந்த நிறைய ஆவியில கூப்பிட்டு ரெண்டாவது துறவியை அட்டாக் பண்ண விட்டுறான். ஆனா நம்ம கையில அந்த ஜவமாலை இருக்குல்ல, அதை வச்சு எப்படியோ தப்பிக்க ஃப்ரெண்டுக்காரனை காலை பிடிச்சிட்டு ஹீரோவை ஓட சொல்ல ஹீரோவும் ஓட ஆரம்பிச்சிடுறாரு. ஆனா ஃப்ரெண்டுக்காரன் அவனை விரட்டி போக பார்க்க இவர் காலில் மரத்தோட கட்டி வச்சிட்டு பாரு இல்லையா, அதனால இவர் ஓட முடியாதனால ஒரு கல்லை எடுத்து அந்த கட்டையே உடச்சு விட்டுறாரு. அதே நேரத்துல ஃப்ரெண்டுக்காரன் ஹீரோவை துரத்திக்கிட்டு இருக்க நம்ம ரெண்டாவது துறையை காப்பாற்ற வர வழியிலே நிறைய இவங்களை அட்டாக் பண்ணும். அது எல்லாத்தையும் சமாளிச்சு வந்துகிட்டு தான் இருக்காரு. அதே சமயத்துல அந்த போலீஸ் இருக்கான்ல, ஒரு வழியா நம்ம ஃப்ரெண்டுக்காரனை பிடிச்சிடுறாரு. வந்து மூஞ்சியை பார்த்தா அவரோட மூஞ்சியே மாறி போயிருக்கு. ஆனா கொஞ்ச நேரத்துல ஃப்ரெண்டுக்காரன் உடம்ப கண்ட்ரோல் எடுத்துட்டு இங்க பாரு இங்க இருந்து ஓடி போயிரு, இருந்தானா நீ தான் செத்து போவேன்னு சொல்ல அடுத்த நிமிஷமே மறுபடியும் அந்த அரக்கன் உடம்ப கண்ட்ரோல் எடுத்துட்டு போலீஸ்காரனை தூக்கி எறிஞ்சிட்டு ஹீரோ பக்கத்துல வரான். அப்ப நம்ம ரெண்டாவது துறை வந்து அவனோட காலில் சுட அவன் தவந்துகிட்டே ஹீரோவை விரட்டி போய்கிட்டு இருக்கான். அதே சமயத்துல நம்ம ரெண்டாவது துறவி அவனை போட்டு தரலான்னு சொல்லிட்டு தன்னோட மஞ்சள் கோடாரை எடுத்துட்டு வேகமா ஓடி வந்து வெட்ட பார்க்க இந்த போலீஸ்காரன் பையவுல அவரை சுட்டு விட்டுறான். என்னன்னா நம்ம ஃப்ரெண்டுக்காரனை காப்பாத்துறதுக்கு. அப்ப போலீஸ் வேகமா வந்து ஃப்ரெண்டுக்காரனை பார்க்க அவன் உடம்புல இருந்து ஆல்ரெடி அந்த கண்ணு ஹீரோட உடம்புக்கு போக ஃப்ரெண்டுக்காரன் உடம்பு கொஞ்சம் கொஞ்சமா சுருங்க ஆரம்பிக்கும்.
வலிக்குது. ஆனா இந்த பக்கம் ஹீரோ எந்திரிச்சு நிக்க, இப்ப ஃப்ரெண்டுக்கார உடம்புல அந்த கண்ணு ஹீரோ கிட்ட போயிருச்சு. எந்திரிச்சு நின்னது பக்கத்துல போலீஸ்கார இருக்க, அவனை தூக்கி ஒரே எரி ஒரு மரத்தோட கிளையில போய் சொருகி மனுஷன் செத்தே போயிட்டாப்ல. இது முடிஞ்ச பிறகு இப்ப கருப்பு கண்ணு ஹீரோட்ட தானே இருக்கு. அந்த பெட்டியை ஓபன் பண்ண கண்ணு வந்ததும் கோடாரை எடுத்து இப்ப நம்ம துறவி வெட்ட போறாரு. திடீர்னு அவருக்கு ஒரு இல்லூஷன் மாதிரி வருது. ஹீரோ சின்ன வயசுல இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அவர் மைண்டுக்கு என்ன சொல்லுதுன்னா, டேய் இவனை கொன்னுட்டு உன்னோட பழியை தீர்த்துக்கோ, எத்தனை நாள் உன் மனசுல வலியோட சுமந்துட்டு இருப்ப, இதை விட்டு அவனுக்கு பெஸ்ட் சாய்ஸ் கிடைக்காது, சீக்கிரம் கொல்லுன்னு சொல்றான். ஏன் இப்படி சொல்றான்னா, சப்போஸ் நம்ம ரெண்டாவது துறவி செத்து போயிட்டாருன்னு வச்சுங்களேன், அவர் நேரா சொர்க்கத்துக்கு போயிடுவாரு. அப்படி போகக்கூடாது காண்டி தான் இப்படி பண்றான். அவர் வலையில விழுந்த நம்ம ரெண்டாவது துறவி ஹீரோட கழுத்தை பிடிச்சி நெரிச்சுக்கிட்டே இருக்காரு. ஆனா மனுஷன் என்ன நினைச்சேன்னு தெரியல, ஒரு கட்டத்துல அந்த பையனோட மூஞ்ச பாவமா பார்த்து மூஞ்சே தடவிட்டு இருக்காரு. இதை பார்த்து டென்ஷன் நான் இருக்கேன். நீ வேலைக்காக மாட்ட, உன்னை போட்டு தள்ளுறதான் பெட்டர்னு சொல்லிட்டு கோடர் எடுத்து அவனை வெட்ட பார்க்க டக்கு நம்ம துறவி அவரோட கையை பிடிச்சிடறாரு. இவனால அசைய கூட முடியல. என்ன நடந்திருக்குன்னா, நம்ம துறவி அவனோட மூஞ்சியை தொட்டார்ல, அது ஒன்னும் சும்மா தொடல, தான் கையில இந்த ரத்த கரையை வச்சு அவன் மூஞ்சில ஒரு மந்திர வார்த்தையை எழுதி விட்டுறாரு. இப்ப அந்த அரக்கனால ஒண்ணுமே பண்ண முடியல. நம்ம துறவி கண்ட்ரோல் பண்ணதுனால இப்ப அந்த அரக்கன் நம்ம துறவியோட உடம்புக்கு போயிடுறான். ஆனா முழுசா கண்ட்ரோல் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ கிட்ட, இங்க பாடுறா, தயவு செஞ்சு என்ன கொன்னுரு, நீ இந்த விஷயத்த பண்ணாதான் இந்த உலகமே இந்த அரக்கனோட பிடியிலிருந்து தப்பிக்க முடியும் அப்படி இப்படின்னு சொல்ல ஹீரோவுக்கு மனசே வரல. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா அந்த அரக்கன் துறவியோட உடம்ப கண்ட்ரோல் எடுக்க ஒரு கட்டத்துல ஹீரோ அந்த கோடாரை எடுத்து கரெக்டா நெத்திக்கிட்ட போட கண்ணு ஓபன் ஆகிற டயத்துல கோடாரை வச்சு சொருகிறாரு. கட் பண்ணா நம்ம ஹீரோ பாலைவனத்துல இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அந்த கருப்பு கலர் கண்ணு இருக்கு இல்லையா, அதை எடுத்துட்டு வந்து அதோட இருந்த இடத்துல போச்சலான்னு சொல்லி அங்க கொண்டு வர பின்னாடியே நம்ம கன்னி பொண்ணோட ஆவி அங்க வந்து நிக்குது, நெஞ்சில ரத்த கரையோட. இத்தனை நாள் அந்த பொண்ணு அந்த அரக்கனோட பிடியில இருந்துச்சு இல்லையா, அதனால ஹீரோ அந்த பொண்ணை தொட்டதும் அதுல இருந்து அவங்க விடுபட்டுறாங்க. அவ்வளவுதாங்க, படமும் முடிஞ்சிச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.